அவளுக்கு ஒன்றும் தெரியாது மாப்ள. அவ சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டேன். கோவம் கூட கொஞ்சம் அதிகமாக தான் வரும். அவளை நீங்கள் தான் பார்த்து அனுசரித்து போகணும். என்னத்தை அனுசரிச்சு போகணும் சொல்லுங்க அத்தை, என்ன அனுசரிச்சு போகணும்? ஒரு தாயா தான் பொண்ணுக்கு போகிற இடத்துல இப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணுமா? போகிற இடத்துல எல்லாருக்கும் அனுசரித்து நடந்துக்கணுமா அப்படின்னு சொல்கிறவங்கள பார்த்துருக்கேன். ஆனால் நீங்கள் அவள் அப்படிதான் அதை அவன் முன்னாடியே சொன்னா அவள் அப்படிதான் இருப்பா. எப்படி எனக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவா? மதன், நீ சும்மா இரு. டேய் மதன், ஆ? அம்மா பேசிட்டு இருக்காங்களே. அத்தை, என்ன மாப்ள, டென்ஷன் ஆகுறீங்களா? ஐயோ சீச்சி இல்லத்த, நான் போய் எப்படி? லவ் பண்ணுறேன்னு சொல்லி பொண்ணு கேட்டு வரும்போது என்னெல்லாம் சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் சரிதான்ப்பா. அவள் தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுவா, எல்லாத்துக்கும் சண்டை போடுவா. லவ் பண்ணும்போது எல்லாம் சரியாக தான் இருக்கும். ஆனால் கல்யாணம்னு வந்துட்ட பிறகு ஜனனி என்ன சண்டை போட்டாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறேன் ஆண்டி. ஜனனி தூக்கி போட்டு மிதிச்சாலும் பரவாயில்ல ஆண்டி, வாங்கிட்டு அமைதியாக ரோஷமே இல்லாமல் போயிடுவேன். நீங்கள் ஓகேன்னு மட்டும் சொன்னீங்கன்னா போதும். என்ன யோசிக்கிறாங்க ஆண்டி? ஜனனிக்கு நான் எந்த வேலையுமே வைக்க மாட்டேன் ஆண்டி, எல்லா வேலையும் நானே இழுத்து போட்டு செய்வேன் ஆண்டி. அப்போ சரிதான்ப்பா. ம், ம், என் பொண்ணு கூட கடைசி வரைக்கும் ஒன்றா வாழணும்ல. ஐயோ டெஃபினெட்லி. அப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அத்தை, நானே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்க்கிறேன். மன்னிச்சிருமா. ம், போ போ. நீங்கள் சொன்னால் சரிதாம்மா. வரேங்க அத்தை. சரி. வரேங்க. ம். மாப்பிள்ளைக்கு கற்பூர புத்தி கப்புன்னு பிடிச்சிட்டாரு பத்தியா? ம். ம். வாங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேண்ணா. உட்காருங்க, தண்ணி கொண்டு வந்துடுறேன் இருங்க. சரி. அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. நீ எப்படி இருக்க? ம், நான் நல்லா இருக்கேன். ஊர்ல இருந்து எப்பம்மா வந்த? 2 நாள் ஆச்சு. ஓ, மாப்பிள்ளை எங்க? உள்ள ஃபோன் பேசிட்டு இருக்கார், நான் போய் கூட்டு வரேன். சரி. இந்தாங்கண்ணா. டேய் அப்படிலாம் கிடையாது. நீ உங்கள் மாமியார் வீட்டில் இருக்கிற மாதிரியா? மதன், வா, ஒருத்தர் இன்ட்ரோ கொடுக்கணும். ஃபோன் பேசிட்டு இருக்கானே நீ போயிட்டு. வாடா. ஏன்டி சாவடிக்கிற? ஓவரா பண்ணாத, அவர் என்ன சின்ன வயசுலன்னு பார்த்துட்டு இருக்காரு. வா மச்சான் சரி நான் வரேன்டா கொஞ்ச நேரம். வா வரேன் இறுதி. வா. உட்காருமா. சொல்லுங்கண்ணே, என்னண்ணே? உனக்கு தெரியாது இல்லம்மா, ஊர் திருவிழா வருது. அதான் எல்லார்கிட்டையும் ஊர் வரி வசூல் பண்ணிட்டு இருக்கேன். சரி, அப்படியே நம்ம வீட்டுக்கும் வந்து. அதனால என்னண்ணே, நான் 5000 ரூபா வரி கட்டிடுறேன். ரொம்ப சந்தோஷம்மா. சொல்றதுக்கே சங்கடமா தான் இருக்கு. வருஷம் வருஷம் சேகர் தான் வரியை பிரிச்சு திருவிழாவை நல்லபடியா நடத்தி கொடுப்பான். அதான் இந்த வருஷம் யார் பேர்ல எழுதலான்னு. என் பையன் பேர்ல எழுதிருங்கண்ணே. உனக்கு ஏதுமா பையன்? என் மருமகனு தானே சொன்னேன். அவருக்கு அப்புறமா இந்த வீட்டுக்கு எல்லாமே என் மருமகன் தானே. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கண்ணே. அவர் ஸ்தானத்திலேருந்து என் மகனா திருவிழாவை முன்னாடி நின்று என் மருமகனே நடத்தி வச்சிருவேன். சரிம்மா. நீ ஏன் ஒரு நாள் புரிஞ்சு பாப்பார் அவங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு. பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி, உங்கள் மாமியார் உங்ககிட்ட ஏதாச்சும் பேசும்போதோ ஏதாச்சும் சொன்னாலும் உங்களுக்கு கோவம் வருதா? அவங்கள உங்கள் மாமியாராக பார்க்காதீங்க, உங்கள் அம்மாவாக பாருங்கள். அப்போ கோவம் வரும். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் மாமியார் சிங்கிள் பேரண்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள கடைசி காலம் வரைக்கும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்றது உங்களோட கடமைன்றதையும் மறந்துடாதீங்க. என்ன நான் சொல்கிறது சரிதானே?